அரசு சேவை ஆணைக்குழு தொடர்பா தெரிஞ்சா சொல்லலாம். என்ன சரி ஐடியா இருக்கா? நான் பேசுறது விளங்குது தானே பிள்ளைகள்? ஓ, சரி, விளங்குது. ஓகே. அரசு சேவை என்றது இலங்கையில வந்து அரசு பணியாளர்கள் நியமி, அதாவது பதவி, அவர்கள் மதிக்கிற அரசு பதவி, அப்புறம் டிரான்ஸ்ஃபர், அது சம்பந்தமான அதிகாரங்கள் பற்றின ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு குழு தான் இது. ஓகே, குட். பாருங்க, அரச சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச் சேவை ஆணைக்குழு அல்லது சிவில் சேவை அல்லது பகிரங்க சேவை எப்படி வந்தாலும் அதுதான் ஒரே திணைக்களம் தான் இது. சரியா? அரசு சேவை ஆணைக்குழு, நீதி சேவை, சாரி, அரசு சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்லது சிவில் சேவை ஆணைக்குழு, பொதுச் சேவை எல்லாம் ஒன்றை தான் குறிக்குது. அதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரியா? இந்த அரசு சேவை ஆணைக்குழு இது நம்ம சோல்பரி அரசியலமைப்போட ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம். வழங்க ஏன்னு சொன்னா பல நிறைய கேள்விகள் பாஸ் பேப்பர்ல பொடல் பேப்பர்ல இந்த அரசு சேவை ஆணைக்குழு சோல்பரியோட ஒப்பிட்டு தான் அநேகமான பேப்பர்ல நாங்க கேள்விகளாக பார்க்கிறோம். அஹ், போன முறையும் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படுங்க, நான் வரல. ஆனா இந்த முறை எந்த எக்ஸாமுக்கு இந்த கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. அதாவது அரசு சேவை ஆணைக்குழுவும் சோல்பரி அரசியலமைப்பில் காணப்பட்ட பொதுச் சேவை ஆணைக்குழுட ஒப்பீடு சம்பந்தமாக அதை நம்ம பார்ப்போம். விளங்குதா? அப்ப இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சோல்பரி அரசியல் அமைப்புல இருந்து இந்த பொதுச் சேவை, சோல்பரி அரசியலமைப்பு பொதுச் சேவையும் முதலாம் குடியரசு யாப்பு பொதுச் சேவையும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட ஒரு அடிப்படையில தான் காணப்படுது. வழங்குதா? உங்களுக்கு தெரியும், சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட அரசு சேவை ஆணைக்குழுவை நீக்கி முதலாம் குடியரசு யாப்புல ஒரு அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வராங்க. ஆனா இந்த அரசு சேவை ஆணைக்குழு சோல்பரி அரசியலமைப்போட ஒப்பிடுகையில சற்று வித்தியாசமான போக்கு இதுல காணப்படுது. வழங்குதா? ஏன்னா நம்ம சோல்பரி அரசியலமைப்புல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசு சேவை ஆணைக்குழு மிக சுயாதீனமாக சுதந்திரமாக செயற்பட்ட ஒன்று. சோல்பரி அரசியலமைப்பில் அந்த அரசு சேவை ஆணைக்குழு பிரதானமாக இரண்டு நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது. கொண்டு சிறுபான்மை மக்கள் இதில் ஒரு வகிபாகம் பெற வேண்டும் என்ற நோக்கிலையும், அதே போல அரசியல் தலையீட்டிலிருந்து அரசு சேவையை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலையும் இந்த அரசு சேவை ஆணைக்குழு செய்து கொண்டு வரப்பட்டது. விளங்குதா? இது சோல்பரி அரசியலமைப்புல. ஆனா முதலாம் குடியரசு யாப்புல இந்த அரசு சேவை ஆணைக்குழு முழுமையாக அரசியல் தலையீட்டு கீழே காணப்படுது. அதாவது இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு அமைச்சரவைக்கு பொறுப்பாக்கப்பட்டது. முதலாம் குடியரசு யாப்புல காணப்பட்ட இந்த பொதுச்சேவை அமைச்சரவைக்கு பொறுப்பாக்கப்பட்டது. ஆனா சோல்பரில் அப்படி இல்லை. அங்க இருக்கிற மூன்று உறுப்பினர்கள் யாரும் அமைச்சரவையில உறுப்பினர்களோ அல்லது தேசிய அரசு, சாரி, பாராளுமன்ற உறுப்பினர்களோ இருக்கையில. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இந்த முதலாம் குடியரசு யாப்புல இந்த அமைச்சரவை முழுக்க முழுக்க அரசியல் அமைச்சர்களுக்கு கீழே, அரசியல் தலையீட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒன்று. இங்க சுயாதீனம் என்ற ஒன்று இருக்கையில் முழுமையாக அரசியல் தலையீட்டோட காணப்பட்ட ஒரு ஒரு பொதுச்சேவையாக தான் இந்த பொதுச்சேவை காணப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் பாருங்க, அரசியலமைப்புல 106ஆம் சரத்து முதலாவது பிரிவுல இந்த அரசு சேவை சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல பிரதானமான செயற்பாடு என்னன்னு சொன்னா, இந்த அரசு சேவை ஆணைக்குழுட பிரதானமான செயற்பாடு அரச உத்தியோகத்தர்கள், அரச உத்தியோகத்தர் ஆட்சேர்ப்பு, அதே போல ஒழுக்காற்று செயற்பாடுகளுக்கு அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சபையாகத்தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழு காணப்படுது. விளங்குதா? 106வது சரத்துல முதலாவது பிரிவுல, அதாவது முதலாம் குடியரசு யாப்புல 106வது சரத்து முதலாவது பிரிவுல இந்த அரச சேவை ஆணைக்குழுட செயற்பாடு சம்பந்தமா சொல்லியிருக்கி. அதுல செயற்பாடுகள் என்னன்னு சொன்னா இது வெறும் ஆலோசனை சபையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது அரச உத்தியோகத்தர்கள ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வு, இடமாற்றம், அவங்களோட ஒழுக்காற்று செயற்பாடு, இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சபையாகத்தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழு காணப்படுது. அப்ப இது முற்றிலும் சோல்பரி அரசியல் அமைப்பிலிருந்து ஒரு வேறுபடுத்தப்பட்ட
அதாவது சோல்பரி அரசியலமைப்புல செயற்பாடுகள்ல இருந்து சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட அரசு சேவை ஆணைக்குழுட செயற்பாடுகள்ல இருந்து முதலாம் குடியரசு யாப்புல காணப்பட்ட அரசு சேவை வந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படுது. விளங்குதா? அப்ப இந்த முதலாம் குடியரசு யாப்புல காணப்பட்ட அரசு சேவையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது இரண்டு கட்டமைப்பு கீழே காணப்பட்டது. இது இரண்டு கட்டமைப்பு கீழே காணப்படும். அதுல ஒன்று தான் வந்து அரசு சேவை ஆலோசனை சேவை, அரசு சேவை ஒழுக்காற்று சேவை என்ற அடிப்படையில இரண்டு கட்டமைப்பு கீழே இந்த அரசு சேவை ஆணைக்குழு காணப்பட்டது. விளங்குதா? இவ்வளவு விளங்கிட்டா? ஓ சார். நான் வந்து இதுக்கு ரெக்கார்டிங் தரமாட்டேன். சரி, ரெக்கார்டிங் இதுக்கு வராது. நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். நான் வந்து ரெக்கார்டிங் கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. அதால வந்து ரெக்கார்டிங் கிடைக்காது. ஏழுமானவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்து வகுப்பை பார்த்துக்கொடுங்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் தந்தேன். இந்த கிளாஸுக்கு வந்து ரெக்கார்டிங் தாரது ஷுவர் இல்லை. ரெக்கார்டிங் போட்டிருக்கேன்னு சில டைம் எங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கிறது இல்லை. சரியா? அப்போ அதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நேற்று போட்ட ரெக்கார்டிங் கிடைக்கல. அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். சரியா? அப்போ பாருங்க, இந்த அரசு சேவை ஆணைக்குழு இரண்டு கட்டமைப்புகளை காணப்பட்டது. ஒன்று வந்து அரசு சேவை ஆலோசனை சேவை, இன்னொன்று வந்து அரசு சேவை ஒழுக்காற்று சேவை என்ற அடிப்படையில் இரண்டு கட்டமைப்புகள் காணப்படுது. அப்போ இந்த அரசு சேவை ஆலோசனை சேவை இது பிரதானமான பணி என்ன என்று சொன்னா நல்லா விளைக்கணும். இந்த அரசு சேவை ஆலோசனை சேவை உருவாக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா அரசு சேவை உத்தியோகத்தர்கள நியமனம், இடமாற்றம், பதவி உயர்வு, சரியா? அதே போல பதவி நீக்கம் தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக தான் இந்த அரசு சேவை ஆலோசனை சபை காணப்படுது. வழங்குதா? அப்ப இந்த அரசு சேவை உத்தியோகத்தர்கள நியமனம், அதாவது அரசு சேவை உத்தியோகத்தர்களை எவ்வாறு நியமிக்கலாம், சரியா? நியமிக்கலாம், அவங்களோட பதவி உயர்வு, அவங்களோட இடமாற்றம், அதோட பதவி நீக்கம், இது தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குறது பிரதானமான கடமையா. இப்ப அரசு சேவை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லும் போது நீங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும், மேல்நிலை உத்தியோகத்தர்கள் தான் இங்க சொல்லப்படுது. அதாவது அமைச்சிட செயலாளர் விளங்குதா? ஒரு அமைச்சுக்கு கீழே ஒரு செயலாளர் காணப்படுவார். அந்த செயலாளருக்கு கீழே ஒரு திணைக்களம் காணப்படும். அந்த திணைக்களங்கில பல பிரிவுகள் காணப்படும். அப்ப இங்க இருக்கிற உத்தியோகத்தர்களை எவ்வாறு நியமிக்கலாம், எந்த ஒரு அளவுகோலின் அடிப்படையில இவங்களை நியமிக்கலாம்? ஒரு போட்டி பரீட்சையினூடாக நியமிக்கிறையா, அல்லது வந்து ஒரு சிரேஷ்டத்தன்மையின் அடிப்படையில நியமிக்கிறையா, அல்லது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது எப்படி திறமையின் அடிப்படையில், அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்றது வந்து அனுபவத்தின் அடிப்படையில தெரிவு செய்யறையா என்கிறது சம்பந்தமாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குற ஒரு சபையாகத்தான் இந்த அரசு சேவை ஆலோசனை சேவை காணப்பட்டது. வழங்குது. அமைச்சரவைக்கு வெறும் ஆலோசனை சொல்கின்ற ஒரு சபையாகத்தான் இது காணப்பட்டது. அப்ப அதுல பிரதானமான கடமை இதுதான், அமைச்சரவைக்கு ஆலோசனை செய்யற ஒரு ஆலோசனை வழங்குறது. அதே போல இவங்களுக்கு எவ்வாறு பதவி உயர்வு வழங்கலாம், இவங்களுக்கு எவ்வாறு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் செய்யலாம் என்கிறது சம்பந்தமாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதுதான் இது பிரதானமான கடமையாக இங்கு அடையாளப்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்க, இந்த அமைச்சரவை திணைக்களங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது இச்சபையின் ஆலோசனை பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியா? இப்ப அமைச்சரவை திணைக்களம் நம்ம இப்ப ஏற்கனவே சொன்னோம் அரசு உத்தியோகத்தர்களை நியமனம். அடுத்து வந்து அமைச்சரவை திணைக்களங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு அமைச்சுக்கு கீழே ஒரு திணைக்களம் காணப்படும். சரியா? அந்த திணைக்களங்களுக்கு கீழே, அதாவது அமைச்சரவைக்கு செயலாளர் காணப்படும், செயலாளருக்கு ஒரு திணைக்களம் காணப்படும். அப்ப அந்த திணைக்களங்கள்ல இருக்கிற உத்தியோகத்தர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது கட்டாயம் இந்த அரசு சபை ஆலோசனை சபையோட ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என அரசியல் யாப்புல சொல்லப்படுது. அப்ப இதுல வந்து அமைச்சரவை சில சந்தர்ப்பத்தில் தன்னிச்சையாகவும் செயற்பட இயலாது. விளங்குதா? ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அரசு சேவையோட ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் இல்லை. ஆனா இவ்வாறான அமைச்சரவை திணைக்களங்களுக்கு செயலாளர்களை, முக்கியமா அந்த செயலாளர்களை நியமிக்கும் போது அரசு சேவை ஆலோசனை சபையோட ஆலோசனைகளை வந்து அமைச்சர்கள் அல்லது
அந்த அமைச்சுக்கு பொறுப்பானவங்க வந்து கட்டாயம் கேட்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரியா? அப்ப இதான் வந்து அரசு சேவை ஆலோசனை செய்கிற பிரதானமான பணி. சரியா? அதில் நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. ஒன்று வந்து அரசு சேவை உத்தியோகத்தர்களோட நியமனம், இடமாற்றம், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு வந்து அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்கு தான் இது பிரதானமான பணி. அதிலும் வந்து அந்த அமைச்சரவை திணைக்களங்களுக்கு குறித்த அமைச்சுக்கு உதாரணமாக கல்வி அமைச்சுன்னு சொன்னால் கல்வி அமைச்சர் செயலாளர், அந்த செயலாளர்களுக்கு கீழே காணப்படுகின்ற அஹ், உத்தியோகத்தர்கள் இவங்க சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது இந்த அரசு சேவை ஆலோசனை சபையிட ஆலோசனைகளை வந்து கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அரசியலமைப்பு சொல்லப்படுகிறது. விளங்குதா? அதே போல இந்த சபையிட உறுப்பினர்கள் வந்து 3 உறுப்பினர்கள். இந்த அரசு சபை ஆலோசனை சபையிட உறுப்பினர்கள் வந்து 3 உறுப்பினர். இவங்களை எவ்வாறு தெரிவு செய்கிறாங்க என்று சொன்னா பிரதமர் வந்து அந்த 3 உறுப்பினர்களையும் 3 உறுப்பினர்கள பெயரை ஜனாதிபதிக்கு கொடுப்பாரு. அப்ப அதற்கு ஏற்றால் போல ஜனாதிபதி இவங்களை தெரிவு செய்வாரு. அப்ப ஜனாதிபதி வந்து தன்னிச்சையாக இந்த 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யலாது. இதுலயும் கூட பிரதமர் வந்து தெரிவு செஞ்சு கொடுக்கிறவங்களை மட்டும்தான் ஜனாதிபதி இந்த அரசு சேவை உத்தியோகத்தர்களாக நியமிக்கலாம். சரியா? அதே போல இந்த 3 உறுப்பினர்களும் தேசிய அரசு பேரவைയുടെ உறுப்பினர்கள் அல்லது வந்து அரசு உத்தியோகத்தர்களாக இருக்க இயலாது. வழங்குதா? தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள் அல்லது அரசு உத்தியோகத்தர்கள் யாரும் வந்து இந்த சபையில இருக்க இயலாது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வழங்குதா? அதே போல இந்த 3 உறுப்பினர்கள் அதுல ஒருவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அது அந்த 3ல யாரு சரி தலைவராக இருக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல இந்த 3 உறுப்பினர்களும் எத்தனை தடவை வேண்டும்னாலும் இருக்கலாம். அந்த அளவுகளும் இங்கே இருக்க இல்லை. அப்ப இதுல பதவிக்காலம் வந்து ஒட்டுமொத்தமாக இதுல பதவிக்காலம் 4 வருடங்கள். இதெல்லாம் வந்து அடிக்கடி ஸ்ட்ரக்சருக்கு வர விடயம். பாருங்க இவ்வளவுதான் வந்து இந்த அரசு சேவை ஆலோசனை சேவையோட செயற்பாடுகள். விளங்குதா? இதுல பிரதானமான கடமை என்னன்னு சொன்னா அரசு சேவை உத்தியோகத்தர்களோட நியமனம், இடமாற்றம், பதவி உயர்வு இது சம்பந்தமாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குறது பிரதானமான பணி. அதிலும் வந்து அமைச்சரவை திணைக்களங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது இச்சபையோட ஆலோசனை எதிர்பார்க்கப்படுது. இப்ப இதுல நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்ப அரச சேவை உத்தியோகத்தர்களோட நியமனம் தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குறது பிரதானமான பணியாக இருந்தாலும் இந்த ஆலோசனையை கேட்கிறதும் கேட்காம போறதும் அமைச்சரவையை பொறுத்தது. விளங்குதா? அமைச்சரவையை பொறுத்தது. அவங்க விரும்புனா கேட்கலாம் அல்லது கேட்காமலும் போகலாம். ஆனா இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா இந்த அமைச்சரவை திணைக்களங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது பெரும்பாலும் அந்த அமைச்சரவை அந்த அரசு சபை ஆலோசனை சபையிட ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் என யாப்படி சொல்லப்படுது. சரி, அப்ப இந்த 2 விடயத்திலும் நீங்க குழம்பிக் கொள்ளக்கூடாது. வழங்குதா? அப்ப இதுதான் வந்து இந்த அரசு சபை ஆலோசனை சபையிட ஒரு சுருக்கமான விடயம். இது வழங்கிட்டா? அதே போலதான் அரசு சேவை ஒழுக்காற்று சபை. அரசு சேவை ஒழுக்காற்று சபை. ரிஷாஃபா அவங்களோட மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இந்த அரசு சேவை ஒழுக்காற்று சபையும் அதே போலதான் அந்த அரசு சேவை ஒழுக்காற்று செய்த பிரதானமான கடமை, அதாவது அரசு ஊழியர்கள் ஒழுக்க கட்டுப்பாடு ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குறது தான் இந்த அரசு சேவை ஒழுக்காற்று சபையோட பணி. விளங்குதா? இங்க வந்து அந்த அரசு சேவை ஒழுக்காற்று சபை நேரடியாக அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாது. சோல்பரி அரசியலமைப்பு மாதிரி நேரடியாக ஒழுக்காற்று செயற்பாடுகளை செய்ய இயலாது. அப்ப இங்க வந்து அரச ஊழியர்கள பதவி நீக்கம் ஒடுக்க கட்டுப்பாடு என்பனப்படி அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக தான் இதுவும் கொண்டு வரப்பட்டது. அப்ப இதையும் நீங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப இதுல முக்கியமான விடயம் வந்து ஆலோசனை வழங்குறது மட்டும்தான். நேரடியாக தலையிட்டு அவங்கள வந்து எதுவும் செய்ய இயலாது. அதே சந்தர்ப்பத்தில் பிரதானமாக 3 உறுப்பினர்களை கொண்டு காணப்படுது. இந்த 3 உறுப்பினர்களும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமர் விருப்பின் பேர்ல ஜனாதிபதி இந்த 3 உறுப்பினர்களையும் தெரிவு செய்வார். சரியா? அதுல ஒருவர் வந்து தலைவராக இருப்பாரு. இவர பதவிக்காலம் வந்து 4 வருடங்கள். சரியா? பதவிக்காலம் 4. அப்ப ஒட்டுமொத்தமாக அரசு சேவை முதலாம் குடியரசு யாப்பில் காணப்பட்ட அரசு சேவையில
ஆணைக்குழு பிரதானமான அஹ், பதவிக்காலம் 4 வருடம். பிரதானமான பணி என்னன்னு சொன்னா அரசு சேவை உத்தியோகத்தர்களோட நியமனம், இடமாற்றம், ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்காக இந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்பட்டது. அப்ப அதுல வந்து நாங்க ரெண்டா பிரிச்சு அமைச்சிருக்காங்க, அரசு சேவை ஆலோசனை சேவை என்றும் அரசு சேவை ஒழுக்காட்டு சேவை என்றும். இப்ப அரசு சேவை ஆலோசனை சேவையோட பிரதானமான பணி அரசு சேவை உத்தியோகத்தர்களோட இடமாற்றம், அரசு உத்தியோகத்தர்களோட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பளம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அதிலும் அதிலும் வந்து அந்த ஆலோசனையை கேட்கிறதும் கேட்காமல் போறதும் அமைச்சரவையை பொறுத்தது. ஆனா அமைச்சரவை திணைக்களங்களுக்கு ஆட்களை நியமிக்கும் போது அரசவை ஆலோசனை சபையிட ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று சொல்லி யாப்பு எதிர்பார்க்குது. இதுதான் வந்து இந்த அரசு சேவை ஆலோசனை சபையோட விடயம். அதே போல அரசு சேவை ஒழுக்காற்று சபையும் அதே போல இந்த அரசு ஊழியர்கள ஒழுக்க செயற்பாடுகள் சம்பந்தமாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அப்ப அதிலும் உறுப்பினர்கள் 3 பேர், இங்கேயும் உறுப்பினர்கள் 3 பேர். அதில் இந்த உறுப்பினர்கள் 3ல ஒருவர் தலைவர், இங்கேயும் அதில் 3ல ஒருவர் தலைவர். அரசு சேவை ஆலோசனை செய்த பதவிக்காலம் 4 வருடம், அரசு சேவை ஒழுக்காற்று செய்த பதவிக்காலமும் 4 வருடம். இவ்வளவுதான் வந்து இந்த அரசு சேவை ஆலோசனை சபையிட அஹ், செயற்பாடுகள். விளங்கிட்ட எவ்வளவு? விளங்கிட்டா? ஓஹோ. அடுத்தது வந்து நீதிச்சேவை ஆணைக்குழு. பொதுச்சேவை, அரசு சேவை இது ரெண்டும் சரியா? பொதுச்சேவை, அரசு சேவை, சிவில் சேவை, பகிரங்க சேவை, இது எல்லாம் ஒரு விடயத்தை தான் சொல்லுது. சரியா? அடுத்த விடயத்தை பார்ப்போம். நீதிச்சேவை ஆணைக்குழு. ஓகே, நீதிச்சேவை ஆணைக்குழு சம்பந்தமாக தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த நீதிச்சேவை ஆணைக்குழு உங்களுக்கு தெரியும். இந்த நீதிச்சேவை சோல்பரி அரசியலமைப்போடு ஒப்பிடுகையில முதலாம் குடியரசு யாப்புல காணப்பட்ட நீதிச்சேவை அதுவும் வந்து ஒன்றுக்கொண்டு வேறுபட்டது. குறிப்பாக குறிப்பாக சோல்பரி அரசியல் யாப்பில் இருக்கிற நீதித்துறை, அதாவது இறுதி நீதி தீர்ப்பு வந்து பிரித்தானியா கோமரை கழகத்துக்கு தான் இருந்தீங்க. அப்ப இந்த பிரித்தானியா கோமரை கழகத்திற்கு இருந்த அந்த அதிகாரத்தை இல்லாம ஆக்கி 71ஆம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்குறாங்க. அப்ப அப்ப வந்து முதலாம் குடியரசு அப்ப உருவாக்கப்படையில, ஆனா 71ஆம் ஆண்டு அந்த அதிகாரத்தை இல்லாமல் செஞ்சு, ஏன்னா 70ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வராங்க தானே. 70ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வராங்க. 71ஆம் ஆண்டு அப்ப சோல்பரி அரசியலமைப்பு தான் இருந்தது. 72ஆம் இரண்டாம் குடியரசு அப்ப கொண்டு வரப்படுது. அப்ப 71ஆம் ஆண்டு அந்த கோமரை கழகத்துக்கு இருந்த அதிகாரத்தை இல்லாமாக்கி 1971ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மேல்நிலை நீதிமன்றம், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரங்களை வழங்குறாங்க. சரியா? அதுக்கு பிறகுதான் முதலாம் குடியரசு யாப்புக்கு கீழே இந்த நீதிச்சேவை ஆணைக்குழு, இதுக்கு கீழே அரசியலமைப்பு நீதிமன்றம் என்ற ஒரு முறையும் உருவாக்குறாங்க. நம்ம அரசியலமைப்பு நீதிமன்றம் அடுத்ததுல விரிவா பார்ப்போம். சரியா? அப்ப இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்குறாங்க. அப்ப இதுக்கு கீழே வந்து 1973ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க நீதியை நிலைநாட்டும் சட்டத்துக்கு கீழே பல நீதிமன்றங்கள் உருவாக்குறாங்க. அதில் தான் வந்து இந்த உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், இப்படின்னு சொல்லி பல நீதிமன்றங்கள் இலங்கையில் உருவாக்கப்படுது. சரியா? அப்ப அதில் தான் வந்து இந்த நீதிச்சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்படுது. சரி, அப்ப இந்த நீதிச்சேவை ஆணைக்குழுவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீதிபதிகள நியமனம், பதவி உயர்வு,
அதே போல அவங்களோட ஒழுக்க செயற்பாடுகள் சம்பந்தமாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சபையாகத்தான் இந்த நீதிச்சேவை ஆணைக்குழும் காணப்படுது. வழங்குதா? அதாவது பகிரங்க சேவை மாதிரி தான், அதாவது அரசு சேவை ஆணைக்குழு மாதிரி தான் இதுவும். ஆனா கொஞ்சம் சற்று அந்த கட்டமைப்புல சற்று வேறுபட்டது. ஆனா மற்றபடி எல்லா அந்த செயற்பாடுகள் எல்லாம் உண்டுதான். அப்ப இங்கேயும் வந்து அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ முதலாம் குடியரசு யாப்பில் இருக்கிற சிவில் சேவையும் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இங்கேயும் வந்து நீதிச்சேவை ஆணைக்குழு இரண்டு கட்டமைப்புகளை காணப்படுது. ஒன்று நீதிச்சேவை ஆலோசனை சேவை, இன்னொன்று நீதிச்சேவை ஒழுக்காற்று சேவை. இது விளங்கிட்டா? அப்ப இந்த நீதிச்சேவை ஆலோசனை சேவையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா பாருங்க. கீழ்நிலை நீதிமன்றங்களோட நீதிபதிகளை நியமித்தல். சரியா? கீழ்நிலை நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமித்தல், இதுக்குத்தான் அதிகாரம் இருக்கு. இப்ப மேன்முறையீட்டு நீதிமன்றம் உதாரணமா ரெண்டு வகையான நீதிமன்றங்கள் இருக்கு. மேல்நிலை நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் உண்டு. மேல்நிலை நீதிமன்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் ரெண்டும். சரியா? கீழ்நிலை நீதிமன்றம் சொன்னா மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், இதெல்லாம் அதுக்குள்ள உள்ளடக்கப்படும். சொல்லுங்க. அப்ப இதனால வழங்கணும் கீழ்நிலை நீதிமன்றங்கள நீதிபதிகளை நியமித்தல் பதவி உயர்வு தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சபையாகத்தான் இந்த நீதிச்சேவை ஆலோசனை சபையும் காணப்படுது. சரியா? அப்ப இதுல நீங்க பாருங்க, இது வந்து 5 உறுப்பினர்களை கொண்டது. வழங்குதா? 5 உறுப்பினர்களை கொண்டது. இதுவங்களை எவ்வாறு தெரிவு செய்யறாங்கன்னு சொன்னா பிரதமர் ஆலோசனையின்படி ஜனாதிபதி அவர்களை நியமிப்பார். இதுல ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்கு. ஏன்டா அந்த டைப் பண்ணும்போது அது அப்படியே மாறிடும். மாறும்போது அது டைப் பண்ணிட்டு எங்களுக்கு விளங்குறது இல்லை. கடைசியா பார்க்கும்போது தான் அது எங்களுக்கு விளங்குது. சரி, அப்ப அதுல ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த 5 உறுப்பினர்களை கொண்டது. இந்த 5 உறுப்பினர்களும் வந்து பிரதமர் ஆலோசனையின்படி ஜனாதிபதி இவர்களை நியமிப்பார். வழங்குதா? ஜனாதிபதி இவங்களை நியமிப்பாரு. அப்ப இதுல வந்து தலைவர் வந்து பிரதம நீதியரசராக காணப்படுவார். சரியா? இதுல தலைவர் வந்து பிரதம நீதியரசராக இதுல காணப்படுவாரு. சாரி, நீதிச்சேவை ஒழுக்காற்று சேவையில தான் பிரதம நீதியரசர் காணப்படுவாரு. இதுல பதவிக்காலம் வந்து 4 வருடம். அப்ப நீதிச்சேவை ஆலோசனை சேவையிட பிரதானமான பணி என்னன்னு சொன்னா கீழ்நிலை நீதிமன்றங்கள நீதிபதிகளை நியமித்தல் பதவியுயர்வு தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டவை 5 உறுப்பினர்களை கொண்டது. அந்த 5 உறுப்பினர்கள் வந்து பிரதமர் ஆலோசனையின்படி ஜனாதிபதி இவர்களை நியமிப்பார். மொத்தமாக 4 வருட பதவிக்காலம். அதே விடயம் தான். ஆனா இங்கே அதாவது அரசு சேவை ஆணைக்குழுவில் பார்த்த விடயம் தான். அங்கே உறுப்பினர்கள் வந்து வேறுபடுது. அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினர் எத்தனை பேர்? அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர். 3 ஆனா பேர். இங்க வந்து 5 பேர். ஓ, இங்க வந்து 5 பேர். அது நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி, பதவிக்காலம் சேம். அதே போல நீதிச்சேவை ஒழுக்காற்று சபை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நீதிச்சேவை ஆலோசனை சபையில இந்த கீழ்நிலை நீதிபதிகள நியமனத்தின் போது விண்ணப்பித்தவர்கள பெயரும் சிபாரிசு செய்த பெயரும் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படும். வழங்குதா? நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த 3 உறுப்பினர்களை நியமிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப சாரி, 5 உறுப்பினர்கள் நியமிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த 5 உறுப்பினர்களும் வந்து விண்ணப்பம் கோரப்படும். அப்ப இந்த விண்ணப்பம் கோரப்பட்டவங்களோட பெயரை வந்து என்ன செய்வாரு பிரதமர் ஜனாதிபதிக்கு தெரிவு செஞ்சு அனுப்புவாரு. அல்லது வந்து விண்ணப்பம் கோரப்பட்டவர்களை தாண்டி பிரதமர் விருப்பின் பெயரும் அந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும். சரியா? அப்ப அதையும் நீங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த வேறு நபர்களை, அதாவது விண்ணப்பிக்காத வேறு நபர்களை நியமிக்கும் அதிகாரமும் இங்க காணப்படுது. அடுத்தது வந்து நீதி ஒழுக்காட்டு சேவை. இது வந்து கீழ்நிலை நீதிபதிகளோட ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் என்பது தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவதுதான் இதன் பிரதானமான பொறுப்பாகும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது இப்ப கீழ்நிலை நீதிபதிகள் நீதிச்சேவைக்கு வந்து அதாவது நீதிச்சேவையில தீர்மானங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது அவங்களோட நீதி தீர்ப்புகள் வந்து பக்கச்சார்பாக இருந்ததாக அடையாளப்படுத்தப்பட்டா அல்லது அவங்கள வந்து வேலை செய்யும் ஆற்றல் வந்து குறைவாக இருக்கும் என்று சொன்னா இது சம்பந்தமாக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குற ஒரு பிரதானமான ஒரு சபையாகத்தான் இந்த நீதிச்சபை ஒழுக்காட்டு சபை காணப்படுது. ஆனா இங்க மொத்த உறுப்பினர்கள் 3 பேர்.
வழங்குதா? இங்க மொத்த உறுப்பினர்கள் 3 பேர். இந்த 3 பேர்ல ஒருவர் வந்து பிரதம நீதியரசராக இருப்பார். வழங்குதா? அதாவது பிரதம நீதியரசராக இருப்பார். அவர் தான் வந்து அதில் தலைவராகவும் இருப்பார். அப்ப இங்க வந்து ஏனையவர்களை வந்து ஏனைய 2 பேரையும் வந்து ஜனாதிபதி தெரிவு செய்ய ஜனாதிபதியால பிரதமர் ஆலோசனையின்படி ஜனாதிபதி தெரிவு செய்வார். அது ஒரு விடயம். அதே போல இதுல பதவிக்காலம் வந்து மொத்தமாக 4 வருடங்கள். விளங்குதா இது? இவ்வளவுதான் வந்து இந்த நீதிச்சேவை ஆணைக்குழுவோட விடயம். இதுக்கு கீழே வந்து இந்த மேல்நிலை நீதிமன்றங்களும் இருக்கு. இந்த நீதிச்சேவை ஆணைக்குழுக்கு கீழே மேல்நிலை நீதிமன்றங்களோட செயற்பாடுகளும் இங்கே அடையாளப்படுத்தப்படுது. அதுல தான் வந்து இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதாவது மேல்நிலை நீதிமன்றத்துக்கு கீழே காணப்படுகின்ற உயர் நீதிமன்றம், அதே போல மாவட்ட நீதிமன்றம், இதெல்லாம் வந்து இதுக்குள்ள அடையாளப்படுத்தப்படுது. அப்ப இதுல நீங்க நல்லா பாத்துக்கணுங்க. இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், முதலாம் குடியரசு யாப்புல இலங்கையில நீதித்துறையிட அதி உயர் அமைப்பாக இந்த நீதிமன்றம் காணப்பட்டது. சரியா? அந்த அதி உயர் அமைப்புன்னு சொன்னா இறுதி நீதி தீர்ப்பு வழங்குற ஒரு ஒரு அதிகாரத்தை பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம். அப்ப இங்க வந்து 10க்கு குறையாத 20க்கு மேற்படாத நீதியரசர்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது. நான் சும்மா சுருக்கமாக சொல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. 10க்கு குறையாத 20க்கு மேற்படாத நீதியரசர்கள் இருக்கணும் என்று சொல்லப்படுது. இங்க இந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வந்து பிரதமர் சிபாரிசின்படி இங்கேயும் ஜனாதிபதி தான் அவங்கள நியமிப்பாரு. விளங்குதா? ஆஹ் அதே போல இவங்களை பதவி நீக்கம் செய்யறேன்னு சொன்னாலும் இவங்களோட உதாரணம் அவங்களோட தவறான ஒழுக்க நடத்தை என்பனவற்றை சுட்டிக்காட்டி தேசிய அரசு பேரவையால ஒரு பிரேரணையை முன்வச்சு அதுல வந்து 3/2 பெரும்பான்மை எடுத்து இவங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். இவங்களோட செயற்பாடுகள்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். சரி, இதுதான் வந்து இந்த மேல்முறை நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விடயம். அதே போலதான் வந்து உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் நாயகன் 1973 44 இலக்க சட்டத்தில் வந்து உருவாக்கப்படுது. இதுல நல்லா வளையங்களும் இலங்கையில வந்து 16 வலயங்களாக இலங்கையை வந்து 16 வலயங்களாக பிரித்து